இருந்துச்சு. அன்றைக்கி வந்து அதில் போய் உக்காந்துட்டு சண்டை போட்டு இருந்துச்சு. கடைசியில் இதுக்கு 3 முட்டை தான் இருந்துச்சு. பாருங்க மறுபடியும் அங்கேயே தான் போகிறா பாருங்களேன். இது ஒரு பெரிய தொல்லை. ஏன்னா அது அங்கே உட்காந்து பழகிருச்சு. இது என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் புரியல. இதுக்கு அடைக்கலான்னு பார்த்தா 3 முட்டை தான் இருந்துச்சு. 3 முட்டையை தூக்கி வச்சுட்டேன். போ உள்ள போ. என்ன இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்ற வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிட்டா அந்த முட்டையில் உட்காந்துப்பா. அது அதில் உட்காந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நல்லா அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே முட்டை வச்சாச்சு. இது இந்த முட்டையை எடுத்துக்கிட்டு உக்காந்துருச்சுன்னா தொல்லையே இல்லை. கம்முன்ட்டு அதை உக்காந்துக்கும். உட்கார வரைக்கும் உட்காரலன்னாட்டி அதில் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாத்துக்கூட்டம் இங்கே இருக்கு. ஏய் வாத்தூஸ், என்ன பண்ணுறீங்க? ஓடு 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 ஓடு. இந்நேரம் வரைக்கும் காலையிலேருந்து சரியான பண்ணிங்க, பயங்கர பண்ணி. ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஃபுல்லாக கிளியர் ஆச்சு. அதனால் இருங்க, இது மறுபடியும் வெளில வருது பாரு. அது அங்கே தான் போய் உட்கார வேண்டிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய தலைவலி. இல்லாட்டி இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? இதை உள்ளார விட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளார தான் உட்காந்துருக்கும், வெளில வராதில்ல. ஓகே, அப்படி பண்ணி பார்ப்போம். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை க்ளோஸ் பண்ணிடலாம். படி உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. உள்ளார விட்டு இது க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதை க்ளோஸ் பண்ணால் தானே வெளியே வருது. அது உக்காந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 1 hour சென்று வந்து பார்ப்போம். இந்த கோடிங்க வளர்த்துறதுல இது ஒரு தொல்லை. அது வேறு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அது உக்காந்துருச்சுன்னா தொல்லையே இல்லை. அதோட முட்டை தான் அது 3 முட்டையும் அப்பப்போ பார்த்து எடுத்து வச்சுருது தான். இருந்தாலும் வந்து அது அந்த முட்டையை எடுக்கணும். பாருங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது. சொல்ல முடியாது. தட்டி விட்டு கூட வெளில வரும். என்ன பண்ணோம்னா கல் ஒன்று வச்சுட்டேன். தள்ள முடியாத அளவுக்கு ஒரு 1 hour சென்று வந்து பார்ப்போம். இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. கிளைமேட்டு நல்லா கூலிங்காக இருக்குது. நல்ல கிளைமேட்டு. ப்ரௌனி அழகாக இங்கே வந்து உட்காந்தான். இவருக்கு தான் பாவம். இன்னும் 2 கோழி இவருக்கு வாங்கி விட்டோம்னா என்ன வரிசையாக எல்லா கோழியும் அடையில் உட்காந்துக்குச்சு. இது என்ன பண்ணுன்னு தெரியல. பாவம் சேவை தான் ரொம்ப கஷ்டப்படுது. அதுவும் முட்டைக்கு வந்துன்னு நினைக்கிறேன். அப்படி குளிருக்கு உட்காந்துருக்காங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், உட்காரல. கடைசியில் என்ன பண்ணுன்னா இந்த ட்ரைவை இப்படி திருப்பி வச்சுட்டு இங்கிட்டு ஒரு ட்ரை வச்சு அந்த முட்டையை தூக்கி வச்சுட்டேன். கம்முன்ட்டு போய் உட்காந்துக்குச்சு. அதுலேயும் பாருங்கள் ஒரு முட்டை எங்கேயோ தள்ளி வச்சிருக்கு. ஸோ அது சரி பண்ணும், பார்த்துக்கலாம். மழை வேறு தூருது. குஞ்சுங்கன்னா பிடிச்சி உள்ளார தள்ளி விட்டோம்னா கம்முன்ட்டு அது பாட்டுக்கு உள்ளார போயிடும். காலையிலேருந்து இப்படியே தான் இருக்குது. மழை தூருத நிற்க. I just want you close to me.
Though we have a rivalry, we've been on this battlefield. Will you just take off your shield? Please just take off your shield. Out of food and gasoline, fighting like we are machines, but we're just scraps and broken wheels. So would you just take off your shield? Please just take off your shield.